வெல்கம் பேக் ஃபோக்ஸ். வெல்கம் டு அன்டோல்ட் ஸ்டோரி. ஆக்சுவலாக இது என்ன சீசன்னே தெரில, ஒரு மாதிரி ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் மேரேஜ் இன்விடேஷன் ஃப்ரம் மை க்ளோசஸ்ட் சர்க்கிள். என்னடா இத்தனை பேர் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ஐ எம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி ஃபார் தெம் தட் தே ஃபவுண்ட் தியர் பார்ட்னர்ஸ் அண்ட் தேர் கோனா கெட் மேரிட். தே ஆர் மூவிங் தியர் லைஃப் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ். நம்ம இங்கே வந்து அடுத்து என்ன சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ பெரிய டெசிஷன், அவ்வளோ ஈஸியான்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய டெசிஷன் வந்து எடுத்து அவங்க அடுத்த ஒரு லைஃப் ஸ்டெப்புக்கு போகிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். வெரி ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன் டு த ஃபோக்ஸ் ஓவர் கெட்டிங் மேரிட் தி சீசன். நெக்ஸ்ட்டு மந்த்ஸில் வந்து நிறைய முகூர்த்த நாள் போல் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்குது. அண்ட் இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இம்போஸ்டர் சிண்ட்ரோம் வந்துடுச்சு. என்னென்னா, யூ கேஸ் நோ ரைட், ஐ எம் 26. இந்த வயசில் வந்து நம்ம ஏஜில் இருக்க எல்லாருமே, ஐ திங்க் பீப்புள் கேன் ஹூ ஆர் லிசனிங் டு அன்டோல்ட் ஸ்டோரி தே கேன் ரிலேட், பிகாஸ் ஐ கேன் சி 20 to 28 இந்த ரேஞ்சில் இருக்க ஆடியன்ஸஸ் தான் என்னோடய பாட்காஸ்ட் நிறைய லிசன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து பீப்புள் வில் ஆஸ்க் யூ, அடுத்து என்னப்பா படித்தாச்சு, வேலைக்கு போயாச்சு, சம்பாதிக்கிற, அடுத்து என்ன கல்யாணம் தானே இப்படின்னு கேள்வி கேட்குறதுக்குன்னே ஒரு பூமர் ஆண்டியோ, ஒரு பூமர் அங்கிளோ, இல்லை ஒரு பூமர் ஃப்ரெண்டோ, நான் பூமர்னு சொல்லிட்டு நான் ஃபன்லாம் யாரும் ஆக வேணாம், சரி ஒரு ஜென்ரலாக ஒரு டேர்ம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது அடுத்து என்னப்பா என் லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல, நான் என்ன கல்யாணம் பற்றிலாம் என்கிட்ட கேட்குறீங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய டேஷன்லாம் என்னெல்லாம் கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பெரிய கொஸ்டின் என்கிட்ட கேட்காதீங்க, பிகாஸ் ஐ டோன்ட் நோ. அடுத்து நான் வந்து என்ன ட்ரெஸ் போடுறது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது பார்ட்னர் சூஸ் பண்ணி லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுலாம் இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு டூ இட். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் எல்லோரும் இருக்கும்னு நான் நம்புகிறேன், பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். ஏன்னா நான் ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட when I had a conversation, I was telling about my next 3 years plans. நான் வந்து இந்த மாதிரி கெரியர் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது he just stopped me. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, நடுவில் மேரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னா, ஓ மை காட், யா அப்படி ஒன்று இருக்குல்ல. ஓகே, அவன் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸே பண்ணேன், அப்படி ஒரு டாப்பிக்கை வந்து நான் டச்சே பண்ணல அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு. 4 வருஷம் கூட கிடையாது. ஐ டாக்ட் அபவுட் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்காதீங்க. ஆனால் மேபி பண்ணலாம் அப்படின்றது என்னோடய எய்ம். ஸோ அதை பண்ணுறேன்னா இல்லையான்றது அது வந்து தட்ஸ் அ ஹோல் அனதர் டாபிக். அதை நம்ம இப்படி பேசும்போது அவன்கிட்ட சொல்லும் போது தான் ஐ ரியலைஸ், ஓகே நான் அப்படி ஒரு கான்செப்டே நான் மறந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நம்ம ஏஜில் எல்லோரும் வீட்லேயும் கேட்குறது தானே, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போதும் வீட்டில் கேட்கும்போதும் இது வந்து லைட்டாக நான் மழுப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து எங்கள் அப்பா வந்து கேட்டாருன்னா, உங்களுக்கு அம்மாவுக்கு ஓகேனா நீ பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா, உங்கள் ஆத்துக்கார் சொன்னால் ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை 2 பேரும் சேர்ந்து கேட்கும்போது என்ன பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் அப்போது ஒன்று சொல்லுவேன், அதான் வீட்டில் இன்னொருத்தர் இருக்கான்ல, ஒரு அண்ணாவா நான் ஒரு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் திருப்பி கேட்டு விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி சொல்லி நைஸாக நலிகிறீன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போதும் அதே தான் நான் பண்ணுவேன். என்ன இல்லைடா இப்போதைக்கு பிளான் இல்லை, எனக்கு வந்து நோ கேர்ள்ஸ் ஒன்லி கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக வசனம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சிரிப்பு காட்டிட்டு அந்த நாட்கள்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து லைஃப் போயிட்டுருக்கும் போது எனக்கு ஒன்றே என்ன தோணுச்சுன்னா, அடுத்து என்ன மேரேஜ் தான் பண்ணணுமா என்ன? why can't we focus on actually what we wanted இல்லையா? எனக்கு என்னென்னா, ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் த வே ஐ வாண்டட். சரிங்களா? எல்லாருக்குமே வந்து லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டஃப் கோல்ஸ் இருக்கும். கரெக்டாக எல்லாருக்கும் வந்து அடுத்து என்ன லைஃப்பில் பண்ணலான்றது வந்து நிறைய தாட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஆர் இந்த ஹை ஸ்டடீஸ் போகணும், இந்த பர்டிகுலர் டொமைனில் வந்து நாலேஜ் கெயின் பண்ணணும், என் கெரியரில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி மல்டிபிள் things are going on in your mind. இந்த டைமில் வந்து people இந்த மாதிரி கேட்கும் போது feeling grateful that they are actually coming and asking about this because they wanted to see me in another phase of life. அது அப்படி அவங்க அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஓகே.
அது தப்பும் கிடையாதுன்றேன். அவங்க நம்மளை வந்து கேட்கும்போது அவங்க வந்து நம்மளை வந்து நம்மளும் வந்து கல்யாணம் பண்ணி கஷ்டப்படலாம்னு நினைக்கல. நம்மளும் வந்து அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. பட் அப்படிலாம் கேட்கும்போது ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எவ்வளோ டிட்டர்மெண்டாகவும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரில. பட் நமக்கு நாமே வந்து அட்லீஸ்ட் வந்து வி நீட் டு சே திஸ். இத்தனை பேர் கேட்குறாங்கன்றதுக்காக ஒரு மாதிரி இந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரம்லாம் வரணும் அவசியம் இல்லை. ஒரு கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. ஐயோ வயசாகிடுச்சோ, எல்லோரும் கேட்குறாங்க, உண்மையாலும் நம்ம கல்யாணம் பண்ணலாமோ அந்த மாதிரி வந்து டிசிஷன்லாம் எடுக்காதீங்க. கெட் மேரிட் when you are actually ரெடி. எப்போ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆக்சுவலாக தோணுதோ, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு தாட்டை எதுவுமே வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் உங்களுக்காக வந்து ஓகே ஐ எம் ரெடி டு கெட் மேரிட். when you actually find a right person you will feel it. ஸோ அந்த டைம் வர வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ ஹாப்பியாக டூ வாட் யூ லவ் கைஸ். இந்த மாதிரி கில்ட்டியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஸோ இது என்ன டாபிக் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. பேசுகிறீங்களா ரேண்ட் பண்ணுறீங்களான்னு என்னை கேட்காதீங்க. ஐ டோன்ட் நோ. யா, இந்த பாட்காஸ்ட் எபிசோடை பப்ளிஷ் பண்ணிட்டு தான் நான் ஒரு மேரேஜ்க்கு போகிறேன். நான் வந்து ஐ வில் ப்ரே டு த காட் அவன் அந்த எபிசோடை கேட்கக்கூடாது. கேட்டானா என்னை போட்டு மிதிப்பான். ஏன்னா லாஸ்ட் வீக் ஐ ஹேட் அ டிஸ்கஷன் வித் ஹிம். இந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்டோரி, கேட்டால் வந்து என்ன வச்சே கண்டென்ட் பண்ணுறேன்னு கேட்பான். இல்லை பிகாஸ் அவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஐ காட் இன்விடேஷன் ஃப்ரம் லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ வயசாயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் when I saw the stats of Untold Story, ஓகே எல்லோரும் இந்த ஏஜில் தான் இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அண்ட் திஸ் ஷுட் பி ரிலேட்டபிள் ஃபார் த ஃபோக்ஸ் who are listening அப்படின்றது தான் என்னோடய தாட். அதனால தான் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு Untold Story கைஸ். இட்ஸ் பீன் அ கிரேட் ஜேர்னி ஸோ ஃபார். உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் ரேட் இட். இந்த ஷோ வந்து எல்லா மேஜர் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பாட்டிஃபைல இருக்குது, அமேசான் மியூசிக்கில் இருக்குது, ஆப்பிள் மியூசிக்கில் இருக்குது, ஜியோ சாவனில் இருக்குது, யூடியூப் மியூசிக்கில் இருக்குது. ஸோ யூ கேன் லிசன் வேர் எவர் யூ வாண்ட். உங்களுக்கு எங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது யூ கேன் லிசன். யூ கேன் ஃபைண்ட் அ லிங்க் டு தீஸ் பிளாட்ஃபார்ம் இன் மை ப்ரொஃபைல். ஸோ யா, I'll see you with another episode on next week. Until then, bye and love you from Muni. Bye guys.